கனமழையால் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், எத்தனை ஏக்கரிலான பயிர்கள் தற்போது சேதமடைந்திருக்கின்றன? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சீர்காழி தாலுகா முழுவதும் சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாரிருந்த நிலையில் தற்போது நீரில் மூழ்கி அழுகி வருகிறது. பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராமல் கரைகளை உயர்த்தாமல் இருந்ததால் தண்ணீர் வடிதல் சிரமம் ஏற்பட்டதாக விவசாய தரப்பு தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சீர்காழி தாலுகா முழுவதும் சுமார் 50000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி தற்போது அழுகி முளைக்க தொடங்கிவிட்டது. இது 100% பாதிப்பு என விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் போது பாதித்த நெற்பயிர்கள் ஒரு பகுதி அழிந்தாலும் அதிலிருந்து தப்பித்து மீண்டும் ஓரளவுக்கு காப்பாற்றிய நெற்பயிர்கள் தற்போது முழுமையாக அழிவை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தங்களுக்கு பயிர் காப்பீடு தொகை முழுமையாக கிடைக்க பெறாமல் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதனையும் முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அத்தோடு மீண்டும் விவசாயத்தை தொடர வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 5 கிலோ உளுந்து பயிர் அரசு மானியமாக முழு மானியத்துடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் முழு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய கணக்கெடுப்பு செய்து முழு நிவாரணத்தை பெற்றுத்தரவும் விவசாய தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து 4 நாட்களாக தண்ணீர் வடிய தொடங்கியும் விவசாய நிலங்கள் தண்ணீர் தேங்கிதான் இருக்கிறது. வடிவதில் சிரமம் ஏற்பட்டதால் விவசாயிகள் மேலும் கவலை அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.